இன்றைக்கி முட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை, 4 முட்டை. ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில், 2 பட்டை, 2 கிராம்பு, கட் பண்ண பெரிய வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது இட்லி தோசைக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது கூட லைட்டாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, சோம்பு, லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஊற்றிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு முட்டை வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை போட்டால் சூப்பரான சைடிஷ் ரெடி ஆகிடுச்சு. டெய்லி என்ன சட்னி என்ன குழம்புன்னு யோசிக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.